ஃபர்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் அண்ட் டிசைன், அப்புறம் டைம் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸ்டெடி ஸ்டேட் எரர், டெஸ்ட் சிக்னல்ஸ், வாட் ஆர் டெஸ்ட் சிக்னல்ஸ், நேச்சர் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் ரூட்ஸ். தான் நேற்று பார்த்த விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கிளாஸோட சம் எம்சிக்யூ டிஸ்கஷன் குயிக்காக இது பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், transient response analysis for system for dash systems கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தெரிஞ்சா யாராவது சொல்லலாம். ஆப்ஷன் ஏ unstable, ஆப்ஷன் பி stable, ஆப்ஷன் சி conditionally stable, ஆப்ஷன் டி marginally stable. என்ன ஆப்ஷன் வரும்? unstable சார்? இல்ல, unstable கிடையாது. transient response analysis அது வந்து stable system சார். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட், stable. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन, ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் இன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் இன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர். சரிங்களா? அதான் क्वेश्चन. என்னென்ன சிக்னல்ஸ்? All of the mention above. Option D sir. All above. All. First impulse, ramp, sub signals எல்லாமே வரும். So all of them mentioned is correct. மியூட் பண்ணுங்க. யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. Next question, step signals is the signals whose values is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா 1, அதோட வேல்யூ வந்து 1 இருக்கும் for all values greater than 0. நெக்ஸ்ட் வந்து indeterminate at 0. ஆப்ஷன் சி வந்து it is 0 for time less than 0. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து all of them mentioned. ஆன்சர் தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க. Option D sir. All the above. All the above. Option D is correct. ஓகேங்களா? Question number 4, ramp input. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருங்க? denote constant velocity. ஆப்ஷன் பி வந்து varies increases linearly with time. ஆப்ஷன் சி it denotes constant velocity and varies linearly with time. ஆப்ஷன் டி it varies exponentially with time. C, option C sir. ஆப்ஷன் சி. ஆமா, நம்ம நேத்தே சொல்லிருந்தோம், அந்த ஷாஃப்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிருப்போம். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில ரொட்டேட் ஆகும் as well as varies linearly with time ன்றது கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி தான். யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்ட் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்ட் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப் இன்புட்டா கொடுக்குறீங்க. ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ அந்த யூனிட் ஸ்டெப் இன்புட்க்கு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது இல்ல, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பேர் தான் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். இப்போ இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். The response of the control system when the input is a unit step function is called unit step response. Next இதுல என்ன பார்க்க போறோம்? அடுத்தது என்னன்னா இந்த டயகிராம் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் டைம் ஒன்னு இருக்கு. சரிங்களா? ரைஸ் டைம். நெக்ஸ்ட் செட்டிலிங் டைம் ஒன்னு இருக்கு. வேற என்ன இருக்கு? மேக்ஸிமம் ஓவர்ஷூட் ஒன்னு இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? ரைஸ் டிலே டைம் ஒன்று இருக்கு. டிலே டைம். மொத்தம் 4 பாராமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் டைமே பார்க்கலாம். ரைஸ் டைம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 90% அந்த மேக்ஸிமம் வேல்யூ, அந்த ஃபைனல் வேல்யூன்றது வந்து 1. அதை 90% ரீச் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ரைஸ். அந்த டைம் டேக்கன் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் 90% ஆஃப் த ஃபைனல் வேல்யூ, அதுதான் வந்து ரைஸ் டைம். சிம்பிளா ரைஸ் டைம் என்னன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிலே டைம் பாருங்க. டிலே டைம் வந்து அந்த மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் பீக் வேல்யூ, அதாவது செட் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை 1ன்னு இருக்கா, அந்த வேல்யூக்கு ஆக்சுவலா அது 50% ரீச் ஆச்சுன்னா அந்த அதுக்கு தேவைப்படுற டைம் தான் டிலே டைம். த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் 50% ஆஃப் த ஃபைனல் வேல்யூ, அது வந்து டிலே டைம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஓவர் ஷூட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஓவர் ஷூட்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த டைம் ஸ்டார்டிங் t = 0ன்ற இடத்துல இருந்து போயிட்டு ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணுது. இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். அந்த டைம் பேர் வந்து பீக் டைம் சொல்லிக்கலாம். அந்த டைம்ல இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மேக்ஸிமம் ஓவர்ஷூட் சொல்லுவாங்க. அது எவ்வளவு இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் பீக் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் பீக் வேல்யூ ஆஃப் த ரெஸ்பான்ஸ் அண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஓவர்ஷூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் செட்டிலிங் டைம் வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டிரான்சியன்ட், அதாவது ஒரு மேக்ஸிமம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த செட் பாயிண்ட்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த என்னன்னா டாலரன்ஸ் லிமிட் ஒரு 5% அந்த மாதிரி. இதுதான் இந்த டயக்ராம்ல பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் டைம், டிலே டைம், மேக்ஸிமம் ஓவர்ஷூட் அண்ட் செட்டிலிங் டைம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ல இது வந்து ஒரு எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாவா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா பாருங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா என்னென்ன சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் ஓவர்ஷூட், டிலே டைம், ரைஸ் டைம் அண்ட் செட்டிலிங் டைம். இது பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் திஸ் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். உங்களுடைய இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பீக் வந்து இப்படி கிடைக்குதா? இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்த பாயிண்ட்ல ஃபார் சம் சிஸ்டம் the maximum overshoot may occur later peak. அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு அந்த பீக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கும் சில டைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கம்மியான பீக்கா இருக்கும், அப்புறம் இது மாதிரி. ஸோ பீக் வந்து லேட்டராகவும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ கிடைக்கும்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ரைட் ஆஃப் த எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது லேட்டர் பீக், அதாவது இது வந்து பீக் வந்து ஸ்டார்டிங்லேயே கிடைச்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பீக் எங்கே கிடைச்சதுன்னா கொஞ்சம் சம் டைம் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு இனிஷியல் ஒரு சின்ன பீக் தான். இதுக்கப்புறம் அதை விட பெருசா இருக்க இந்த பீக், இது வந்து அதை விட பெருசு. ஸோ இந்த ஐஎஸ் பீக் வந்து லேட்டரா கூட அக்கர் ஆகலாம்னு சொல்றாங்கல்ல, அது வந்து என்ன கண்டிஷன்ல வரும்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. டிஃபைன் பண்ணதான் டிலே டைம் என்னது? இது டைம் ரெக்கார்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் 50% ஆஃப் த ஃபைனல் வேல்யூ. அதுதான் டிலே டைம் சொல்லிடணும். நெக்ஸ்ட் ரைஸ் டைம்னா வந்து இட்ஸ் த டைம் டேக்கன் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் 10 to 90% ஆஃப் த ஃபைனல் வேல்யூ. ஒரு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Alternative measure is to represent the rise time as the reciprocal of the slope of the step response at the instant that the response is equal to 50% of its final value. இந்த சும்மா வந்து இதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் செட்டிலிங் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை சொல்லிருந்தோம். செட்டிலிங் டைம்னா என்னன்னா the settling time is defined as the time required for the step response and to decrease and stay within a specific percentage. அதாவது நெக்ஸ்ட் வந்து நீங்க இது பாருங்க, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ். நீங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்போ கால்குலேட் பண்ணும்போது இந்த அவுட்புட் இந்த இ.ஆஃப்.எஸ், அதாவது ஒய்.ஆஃப்.எஸ் / இ.ஆஃப்.எஸ் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அது வந்து என்ன ஆகும்னா ஒமேகா n ஸ்கொயர் / இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ன்றது இதுதான். ஸோ ஒமேகா n ஸ்கொயர் / s × s plus 2 zeta ஒமேகா இந்த மாதிரி இருக்கும். அதுவே க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒமேகா n ஸ்கொயர் / s ஸ்கொயர் plus 2 zeta ஒமேகா ns plus ஒமேகா n ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஒன்றும் கிடையாது. அந்த செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல டினாமினேட் பார்ட் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணா அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். s ஸ்கொயர் plus 2 zeta ஒமேகா ns plus ஒமேகா ns plus ஒமேகா n ஸ்கொயர். zetaன்றது டேம்பிங் ரேஷியோ, ஒமேகா n வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ வேற ஒமேகா இன்னொன்று இருக்கு, ஒமேகா டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ டேம்ப்டு ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் கிடையாது, ஒமேகா n இன்ட்டு √1 minus zeta ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒமேகா டி. ஸோ யூனிட் வந்து ரேடியன் per second. நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். நீங்க இந்த ஃபார்முலா இது வரைக்கும் இந்த ஃபார்முலா வந்து நிறைய தடவை பார்த்துருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நல்லா இந்த ஃபார்முலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அந்த தெரியும்ல, C/s by R/s equal to உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஒமேகா n ஸ்கொயர் / s ஸ்கொயர் plus 2 zeta ஒமேகா ns plus ஒமேகா n ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ இன்கேஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணா R/s ஓட வேல்யூ வந்து 1/s ஆ இருக்கும். ஏன்னா R(t) வந்து யூனிட் ஸ்டெப்னா லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1/s கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு C/s equal to C/s என்ன ஆகும்னா ஒமேகா n ஸ்கொயர் / s into s ஸ்கொயர் plus
2 zeta omega ns plus omega n square வரும். அதுதான் வந்து இங்க ஜஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸா y of s இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுங்க. c of s or y of s என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து omega n squared by s into s square plus 2 zeta omega ns plus omega n square. ஸோ இது வந்து எல்லாமே வந்து லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சிக்னல் லாப்லேஸ்ல இருக்கு. ஸோ c of s வந்து நீங்க இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ILT. ஸோ இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா c of t கிடைக்கும். இங்க வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுங்க y of s இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ் ILT பண்ணீங்கன்னா உங்களுக்கு y of t கிடைக்கும். ஸோ அந்த சிக்னல் எப்படி இருக்கும்னா இந்த y of tன்றது அது y of t எப்படி இருக்கும்னா 1 minus e power minus zeta omega n into t into root of 1 minus zeta square sin omega n into root of 1 minus zeta square into t plus cos inverse of t இருக்கும். இது சிம்பிளா தீட்டா வந்து என்ன சொல்லலாம்னா cos inverse of zetaன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் அதாவது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஏ சிஸ்டம், யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம். அது வந்து 1 minus e power minus zeta omega n t divided by root of 1 minus zeta square sin இது வந்து இது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் தெரியும் கரெக்டா. ஒமேகா டி போன இதுல சொன்னேன். ஸோ ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா n into root of 1 minus zeta square. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. சிம்பிளா வந்து இதை வந்து இப்படி எழுதலாம், ஒமேகா டி டி sin ஒமேகா டி டி பிளஸ் தீட்டா இப்படி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? மியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப் மட்டும் பாருங்க. இந்த கிராஃப்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் படிக்கணும்னா இந்த கிராஃப் மட்டும் ஒரு தடவை பாருங்க. கிராஃப்ல என்ன சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து கிராஃப் வந்து எதுக்கு பிளாட் பண்ணிருக்காங்க பாருங்க. என்னன்னா ஒமேகா என்டிக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் ஒய் ஆஃப் டி அந்த இதுக்கும் பிளாட் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த டாப் லெவல் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் வேவ் ஃபார்ம் இருக்கா, அந்த வேவ் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் மேக்ஸிமம் ஓவர்ஷூட் இருக்கும். ஸோ எம்பி மேக்ஸிமம் ஓவர்ஷூட் இங்க தான், இதுதான் மேக்ஸிமம் ஓவர்ஷூட். பட் ஆனா அதுக்கு டேம்பிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 0.1 இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்னா டேம்பிங் ரேஷியோவும் இந்த பீக் ஓவர்ஷூட்டும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்துவாங்க. இப்போ செகண்ட் மியூட் பண்ணுங்க. இப்போ செகண்ட் கிராஃப் இந்த அது பிளாட் பாருங்க. அதுல வந்து கொஞ்சம் அது இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபோட பீக்கை விட செகண்டுக்கு வந்து பீக் வந்து குறைவா தான் இருக்கு. பட் ஆனா அதோட டேம்பிங் ரேஷியோ என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஃபர்தரா இந்த கிராஃப்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது டேம்பிங் ரேஷியோ என்ன ஆகுது, கீழே இந்த பீக் குறைய டேம்பிங் ரேஷியோ அதிகமாயிட்டே வருது. கரெக்டுங்களா? அப்போ சிம்பிளா இந்த கிராஃப் வச்சு என்ன சொல்லணும்னா பீக் ஓவர்ஷூட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டேம்பிங் ரேஷியோ. இந்த ஒரு ஃபார்முலாவை மறக்க கூடாது. ஸோ பீக் ஓவர்ஷூட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேம்பிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம், நீங்க லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன சொல்லிருக்கோம்னா சிஸ்டம்ஸ் கிளாசிபிகேஷன் வந்து அன்டாம்ப்டு சிஸ்டம், அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம், ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல வந்து இப்போ டேம்பிங் ரேஷியோ அதிகம், அதாவது பீக் ஓவர்ஷூட் அதிகமா இருக்கும்போது டேம்பிங் ரேஷியோ கம்மியா இருக்கு. இப்போ இன்கேஸ் டேம்பிங் ரேஷியோ 1 இல்ல கிரேட்டர் தென் 1 அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலா உங்க அந்த மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல, இந்த செட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த செட் பாயிண்ட்டுக்கு அந்த செட் பாயிண்ட்டை கூட இது பண்ணிக்காது. ஸோ டேம்பிங் ரேஷியோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்குவல் டு 1 இருந்தா இது வந்து கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம். ஸோ கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம் வந்து இந்த மேக்ஸிமம் வேல்யூ கூட இது போகாம தான் இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து ஓவர் டேம்ப்டு பாத்தீங்கன்னா ஸோ இந்த செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா ரெஸ்பான்ஸ் பிகம் மோர் ஆசிலேட்டரி வித் லார்ஜ் ஓவர்ஷூட் ஆஸ் ஓவர்ஷூட் வந்து அதிகமா இருந்தா அங்க வந்து டேம்பிங் ரேஷியோ குறையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சொல்லியாச்சு. செகண்ட் வந்து டேம்பிங் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கும்போது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் டசன்ட் எக்ஸிபிட் எனி ஓவர்ஷூட். அதாவது ஓவர்ஷூட்டே போகாது. ஏன்னா ஓவர்ஷூட்னா இப்போ மேலே போய் டிரான்சியன்ட் அந்த டிரான்சியன்ட் அனலைஸ் ஆகணும்ல, இப்போ மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். ஆனா இங்க கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது இந்த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் டசன்ட் எக்ஸிபிட் எனி ஓவர்ஷூட். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் y of t never exceeds its final value during the transient period. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா the response also show that omega n is a direct effect. இது வந்து எதுக்கு பிளாட் பண்ணா omega n t க்கும் y of t க்கும். so omega n வந்து direct effect upon the rise time, delay time and settling time but doesn't affect the overshoot. so இதுதான் இந்த கிராஃப்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா
P coefficient is inversely proportional damping ratio. இதை வச்சு ஒரு சம் பார்ப்போம். ஸோ P ஞாபகம் வச்சுங்க. ஸோ P coefficient is inversely proportional damping ratio அந்த ஸ்டேட்மெண்ட் மறக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் damping ratio and damping factor. இப்போ நீங்க இந்த damping ratio damping factorல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த damping ratio damping factorல என்ன பார்க்கலாம்னா, முதல்ல ஸ்டேட்மெண்ட் படிங்க. The effect of system parameters on the step response y of t of the prototype second order system can be studied by referring the roots of the characteristic equation. The two roots are, நீங்க அந்த ஈக்குவேஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சதுல y of t equal to 1 minus e power minus zeta omega t, அதை வந்து நீங்க அதை சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த in terms of Laplace இருக்கும்போது சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த s1 s2 ஓட ரூட்ஸ் கிடைக்கும். ரூட்ஸ் இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். மைனஸ் zeta omega n பிளஸ் ஆர் மைனஸ் j omega n இந்த மாதிரி j omega n root of 1 minus zeta square வந்திருக்கும். இங்க வந்து ரெண்டு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று ஒமேகான்னு சொல்லியிருக்கேன். ஆல்ஃபான்றது டேம்பிங் ஃபேக்டர். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆல்ஃபா வந்து டேம்பிங் ஃபேக்டர். சரிங்களா? இங்க வந்து ஒமேகா அதாவது ஒமேகா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒமேகன் ரூட் ஆஃப் 1 minus zeta square. நம்ம வந்து ஒமேகா டி ஈக்குவல் ஒமேகன் ரூட் ஆஃப் 1 minus zeta square சொல்லியிருக்கோம். இங்க வந்து சிம்பிளா ஒமேகான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ alpha is a damping factor and omega is a frequency. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க, அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆல்பா வந்து கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் டிகே ஆஃப் தி யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த வெயிட் பண்ணுங்க, இந்த y of t ஈக்குவேஷன் தெரியும்ல, y of t equal to 1 minus e power minus zeta omega t divided by root of 1 minus zeta square the sin omega dt plus theta அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா e power minus tau omega அந்த zeta omega dt இருக்குல்ல, அந்த zeta omega வந்து ஆல்ஃபான்ற மாதிரி. ஸோ அப்போ என்னன்னா ஆல்ஃபா கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் டிகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிள் என்ன சொல்றேன்னா இ பவர்ல வந்து மைனஸ் ஆல்ஃபா டின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வச்சு உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து எக்ஸ்பென்சிவலி டிக்ரீசிங்கா இல்லை எக்ஸ்பென்சிவலி இன்க்ரீசிங்கா, ஸோ அந்த விஷயத்த சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபா கண்ட்ரோல் த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் டிகே ஆஃப் தி யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இன் another words ஆல்ஃபா கண்ட்ரோல்ஸ் த டேம்பிங் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் இஸ் கால்ட் டேம்பிங் ஃபேக்டர். அதுக்கு தான் வந்து ஆல்ஃபா வந்து என்ன சொல்றாங்க, பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு பேர் என்ன பேருன்னா டேம்பிங் ஃபேக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு பேர் வந்து டேம்பிங் கான்ஸ்டன்ட். ஸோ ஆல்ஃபாக்கு இந்த பேர்லாம் இருக்கு. சரிங்களா? டேம்பிங் ஃபேக்டர், டேம்பிங் கான்ஸ்டன்ட். The inverse of alpha is proportional to the time constant of the system. So remember it, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேம்பிங் ஃபேக்டர் அந்த அந்த ரெண்டு இது வச்சு இந்த கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணலாம். என்னன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டத்துக்கு வந்து என்ன பார்த்துருப்போம்னா ரூட்ஸ் வந்து எங்க இருக்கும்னு சொல்லியிருப்போம். அட் த சேம் பாயிண்ட் அந்த ரூட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருந்திருக்கும்னு சொல்லியிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டூ ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவல். இங்க வந்து நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் சொல்லல, பட் ஆனால் ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. we call the system is critically damped. சிஸ்டம் வந்து critically damped. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா when zeta equal to 1 critical zeta வந்து 1 ஆன critical damp occur ஆகும். அடுத்தது அந்த கண்டிஷன்ல டேம்பிங் ஃபேக்டர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஒமேகன். ஏன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு zeta ஒமேகன் இருக்கும். ஜீட்டாவோட வேல்யூ வந்து 1 ஆனதுனால ஆல்ஃபா வந்து ஜஸ்ட் ஒமேகன்னா மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ சிம்பிளா இன்னொரு விஷயமா சொல்லலாம், டேம்பிங் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அதுனா ஆல்பா டிவைட் பை ஒமேகன். அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் டேம்பிங் ஃபேக்டர் டிவைட் பை டேம்பிங் ஃபேக்டர் அட் கிரிட்டிக்கல் டேம்பிங். சரிங்களா?
நெக்ஸ்ட் நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி. இந்த நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சில வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஜீட்டா வந்து 0வா இருக்கு. ஜீட்டா 0வா இருந்ததுன்னா நம்ம வந்து அன்டாம்ப்டு சொல்லுவோம். சரிங்களா? அன்டாம்ப்டு சிஸ்டம். when the damping is 0, the roots of the characteristic equation என்னவா இருந்தது? இமேஜினரியா இருக்கும். ஸோ அன்டாம்ப்டு சிஸ்டத்துக்கு வந்து damping ratio, அதாவது அன்டாம்ப்டு சிஸ்டத்துக்கு வந்து இந்த ரூட்ஸ் லைஸ் இந்த இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ damping ratio 0 இந்த விஷயத்தை நம்ம மீன் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அந்த யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா சைனசாய்டலா இருக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இஸ் பியூர்லி சைனசாய்டல் and therefore omega n corresponds to frequency of the undamped sinusoidal response. Next, natural undamped frequency omega n. இங்க வந்து என்ன சொல்றேன்னா, when zeta oda value in between 0 and 1, the imaginary parts of roots have magnitude of omega. Zeta வந்து not equal to 0. Zeta வந்து not equal to 0 இருந்ததுன்னா the response of y of t is not a periodic function of omega is define this equation. இது வந்து என்னன்றது சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க, ரொம்ப இது பண்ணிக்கணும். இப்போ damping ratio 0 to 1 நம்ம வந்து ஜென்ரலா வந்து என்ன சொல்லிருப்போம், அண்டர் டேம்ப்ல சொல்லிருப்போம். சரிங்களா? இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஒமேகா பத்தி தான் சொல்றாங்க. சரிங்களா? நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஒமேகா. அந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம். பட் இப்போ இனிஷியலா வந்து என்னன்னா, இது என்னென்ன சொல்றாங்கன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இப்போ அண்டர் டேம்ப்ல வந்து நீங்க என்னன்னா ரூட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து என்னன்னா, இங்க வந்து damping வந்து நாட் ஈக்குவல் 0ன்ற ஒரு விஷயத்தை மீன் பண்ணிட்டாங்க. அப்பனா வந்து 0 to 1 இருக்கலாம், இல்ல கிரேட்டர் தென் 1 என்ன வேணா இருக்கலாம். ஸோ நாட் ஈக்குவல் 0ன்ற மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பீரியாடிக்கா இருக்காது, இஸ் நாட் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் 1 - zeta². அப்போ வந்து இது வந்து ஃப்ரீக்வன்சியா இருக்காது, இஸ் நாட் a frequency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So for the purpose of reference, omega is sometimes defined as a conditional frequency or damped frequency. The name ஞாபகம் வச்சுங்க, conditional frequency or damped frequency. இது இந்த இதுல என்னன்னா, நீங்க இது கொஞ்சம் இனிஷியலா ஞாபகம் மட்டும் வச்சுங்க. நான் கிராஃப்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆஃப் த prototype second order systems. அது இல்லாம ஆல்பா, zeta, omega and omega. இப்போ இது வரைக்கும் நான் இந்த கிராஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன், சொல்றேன். நீங்க வந்து இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இது இந்த கான்ஸ்டன்டா இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து ஒமேகான்னு சொல்றாங்க. அதாவது ஒமேகா டி நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஒமேகா டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரூட் லொகேஷன் இருக்குல்ல, இப்போ வந்து இங்க ரூட் இருக்கு. அந்த இனிஷியல் ஆரிஜின்ல இருந்து அந்த ரூட்டுக்கு வரைக்கும் வர டிஸ்டன்ஸ், அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து ஒமேகான்னு சொல்றாங்க. சரிங்களா? ரேடியல் டிஸ்டன்ஸ் ஒமேகா என். இந்த நெகட்டிவ் ரிலாக்சஸ், இந்த ஆரிஜின்ல இருந்து அந்த நெகட்டிவ் ரிலாக்சஸ் இருக்கிறது வந்து டேம்பிங் ஃபேக்டர் ஆல்பா. சரிங்களா? இந்த ரூட்ஸ் இருக்கு, இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த நெகட்டிவ் ரிலாக்சஸ்ல இருக்கிறது ஆல்பா. அந்த ரூட்டோட லொகேஷன் ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து ஒமேகா. அதுவே வந்து இந்த ஆல்பாக்கும் இந்த ஆல்பா இருக்கிற அந்த இதுவும் அந்த ரேடியல் டிஸ்டன்ஸும் அந்த ஆங்கிள் மேக் ஆகுது இல்லை, அதுதான் வந்து ஜீட்டான்னு சொல்லலாம். ஜீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, இல்லைன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சம் வந்து ஒரு தடவை கொடுத்துருப்பேன், அது ஒமேகானா எங்கன்னு கேட்டிருந்தீங்க, யாரோ ஒரு தடவை கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் இந்த கிராஃபை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் வந்து அதே தான் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது கான்ஸ்டன்ட் நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி இதுல என்னன்னா, இது வந்து இங்க பாருங்க ஒமேகான் பாருங்க, ஒமேகான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஒரு ரேடியல் மாதிரி இருக்குல்ல, ஸோ எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ ஒமேகா n இங்க என்ன சொல்லலாம்னா ஒமேகா n3 இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா n2 இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா n1. இது வந்து கான்ஸ்டன்ட் நேச்சுரல் அன்டாம்ப்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ரவுண்ட் பண்ணிருந்தா. நெக்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோ லோக்கி. இதுல என்னன்னா கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோ லோக்கில வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த டேம்பிங் ரேஷியோ வந்து என்ன சொல்லிருப்பீங்க, இந்த டீட்டான்றது இதுதான் டீட்டான்னு சொல்லியிருப்போம். இது வந்து
இந்த லொகேஷன் ஆஃப் ரூட்ஸா இருந்ததுன்னா இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்பா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் டவ் அது ஜீட்டா. என்ன சிம்பிளா வந்து ஜீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா இப்படியும் சொல்லிக்கலாம்ல. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த தீட்டா ரெப்ரசன்டேஷன்ஸா இருக்கும். பாருங்க இங்க தீட்டா 1 சொல்லியிருக்காங்க, இது தீட்டா 2 சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே தீட்டா ரெப்ரசன்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா சிம்பிளா கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோ ஓகேங்களா. இந்த தீட்டா ஒரே தீட்டா தான் இருக்கும். இப்போ இந்த தீட்டாக்கு வந்து டேம்பிங் ரேஷியோ இங்கேயும் அதே தான் இருக்கும், இந்த இடத்துல இருந்தாலும் அதே தான் இருக்கும். ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோ. இன்கேஸ் இந்த ஆங்கிள் இது வேற ஆங்கிளா இருக்கு, தீட்டா 1 ஆங்கிள் இருக்கு, இந்த ஆங்கிளுக்கு இப்போ இங்க உங்களுக்கு ரூட்ஸ் வந்து இங்க இருந்ததுன்னா அதுக்கும் வந்து டேம்பிங் ரேஷியோ சேம் தான். அதுக்கு டேம்பிங் ரேஷியோ ஒன்று இருந்ததுன்னா இங்கேயும் வந்து அதே டேம்பிங் ரேஷியோ தான் இருக்கும், ஏன்னா தீட்டா வந்து மாறல. ஸோ அதுதான் இதுல வந்து கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோன்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேம்பிங் ஃபேக்டர் லோக்கி. கான்ஸ்டன்ட் டேம்பிங் ஃபேக்டர் லோக்கினா இப்போ நீங்க இதுல வந்து என்ன சொல்லலாம்னா இதுல வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ இதுதான் வந்து அதாவது டேம்பிங் ஃபேக்டர் என்ன சொல்லிருக்கோம்னா ஆல்ஃபான்றது தான் டேம்பிங் ஃபேக்டர், சரிங்களா. இப்போ இந்த 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 ஆல்ஃபா வந்து இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, இது இப்போ இந்த இடம் வந்து நான் ஒரு ஆல்ஃபா 1ன்னு சொல்றேன், சும்மா எல்லாமே ஆல்ஃபா தான். ஒரு பக்கத்துல இருக்கிறது ஆல்ஃபா 2ன்னு சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்குல்ல, ஸோ கான்ஸ்டன்ட் டேம்பிங் ஃபேக்டர் லோக்கி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, இப்போ இது ஒரு பொசிஷன்ல இருக்கு, ஸோ இது ஒரு ஆல்ஃபா இருக்கும், ஸோ இந்த இடம் ஒரு ஆல்ஃபா இருக்கும், ஸோ இந்த இடம் ஒரு ஆல்ஃபா இருக்கும், ஸோ இந்த இடம் ஒரு ஆல்ஃபா இருக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸோ அதனால தான் இது கான்ஸ்டன்ட் டேம்பிங் ஃபேக்டர் லோக்கி. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா நெகட்டிவ் சொல்லிக்கணும், சரிங்களா. இது மறக்காதீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எப்பயுமே நமக்கு ப்ரிஃபரபிள், ஸ்டேபிளா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும், ஸோ அதனால அது நெகட்டிவ்னு சொல்றாங்க, நெகட்டிவ் டேம்பிங். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாசிட்டிவ் டேம்பிங், சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி லோக்கி. கான்ஸ்டன்ட் கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி லோக்கி நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சின்ற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா இதுல என்ன சொல்றேன்னு கேளுங்க. இப்போ இதுல என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லிருப்போம்னா ஒமேகா என் ஆர் சிம்பிளி இந்த இதுல ரெப்ரசன்ட் ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒமேகா டி சரிங்களா. ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா என் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர், அதுதான் வந்து அவங்க ஒமேகான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒமேகா இது கான்ஸ்டன்டா இருக்கா. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஒமேகா இருக்கும், இது ஒரு ஒமேகா, ஸோ இந்த இடம் வந்து ஒமேகா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இது இருக்கும் ஒமேகா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அது மாதிரி. ஸோ இது வந்து ஒமேகா வந்து கான்ஸ்டன்டா இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி லோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல வந்து என்னன்னா இது எல்லாமே வந்து இன்னைக்கு பார்த்த டயக்ராம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கேட்ல இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கலாம், பட் இது வரைக்கும் நம்ம டிஆர்பில எதுவும் கேட்கல, பட் ஆனா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இதுக்கப்புறம் இருக்கு. ஏன்னா வந்து சிம்பிள் தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த 4 இது புதுசான விஷயம். கான்ஸ்டன்ட் நேச்சுரல் அன்டம்ப்டு ஃப்ரீக்வன்சி லோக்கி, கான்ஸ்டன்ட் டேம்பிங் ரேஷியோ லோக்கி, கான்ஸ்டன்ட் டேம்பிங் ஃபேக்டர் லோக்கி, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி லோக்கி. இந்த நேம் வந்து முதல்ல சொல்லி பார்த்து ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. ஓகே, நம்ம இந்த செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து ஒரு சீக்கிரம் இன்னும் ஒரு 1 மினிட்ல இந்த செஷன் க்ளோஸ் ஆயிடும், சரிங்களா. திருப்பி 7 o'clock பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.